அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் எஃப்எம் வாட்ஸ்அப்புக்கு தமிழ் ஸ்டிக்கர்ஸை எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதாவது எஃப்எம் வாட்ஸ்அப்பில் தமிழ் ஸ்டிக்கர்ஸை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் மொபைலில் ஸ்டிக்கர்லி அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் இப்போது அந்த ஸ்டிக்கர்லி அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மூலமாக தான் எஃப்எம் வாட்ஸ்அப்புக்கு தமிழ் ஸ்டிக்கர்ஸை ஆட் பண்ண முடியும். தமிழ் ஸ்டிக்கர்ஸை நிறைய அப்ளிகேஷன் மூலமாக ஆட் பண்ண முடியும். பட் இது ரொம்ப பெட்டராக இருக்கும். சர்ச் பண்ணுறது நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே இதில் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண லெஃப்ட் சைடில் கீழே ஹோமுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன ஸ்டிக்கர் உங்களுக்கு வேணுமோ, எந்த ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஸ்டிக்கர்லி அப்ளிகேஷனில் கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ இதில் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ஃபன்னி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அது பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அதிலிருந்து நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். அதாவது ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வரும். ஃபஸ்ட்டில் தமிழ் ஃபன்னின்னு சொல்லிட்டு ஒரு பேபி ஃபோட்டோ இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற ஸ்டிக்கரெல்லாம் நமக்கு தேவைப்படுமான்னு சொல்லி முதல்ல செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அந்த சகோதரர் கேட்ட மாதிரி தமிழ் ஸ்டிக்கர் தான். பேபியை வச்சு கொடுத்துருக்காங்க, வடிவேல் வச்சு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் காமெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர் எல்லாமே இப்போ என்னோடய எஃப்எம் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஆட் டு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது எந்த வாட்ஸ்அப்புக்கு ஆட் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. இது 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைமில் ரிஃப்ரெஷ் பண்ணுறது வேறு எதுவும் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100% முடிஞ்சிருச்சு. இப்போது இது எந்த வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். உங்கள் மொபைலில் இருக்க எல்லா வாட்ஸ்அப்புமே இதில் காட்டும். இப்போது அதாவது நார்மல் வாட்ஸ்அப்பு, வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ஸு, ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், இது மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் என்னென்ன வாட்ஸ்அப் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் என்னென்ன வாட்ஸ்அப் இருக்கோ அந்த வாட்ஸ்அப்போட எல்லா டீட்டெயிலுமே காட்டும். பட் நமக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போது எஃப்எம் வாட்ஸ்அப், அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா எஃப்எம் வாட்ஸ்அப்பில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால் நான் இப்போது எஃப்எம் வாட்ஸ்அப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் எல்லாமே எஃப்எம் வாட்ஸ்அப்பில் இப்போது ஆட் ஆகிட்டு இருக்குது. இது ஆட் ஆன உடனே நான் எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது நம்ம ஆட் பண்ண ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அதை நீங்கள் தாராளமாக எப்போவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டிக்கருக்கு பெட்டரான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர்லி அப்ளிகேஷன் மட்டும்தான் எல்லா வாட்ஸ்அப்புக்குமே சப்போர்ட் ஆகும். இப்போது ஆடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் ஆகும். இந்த டைமில் நீங்கள் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுறதும் இந்த பேஜ் விட்டு வெளியே வரது எதுவும் பண்ண வேணாம். அப்புறம் கொஞ்சம் ஏதாவது எரர் வந்துடும். இந்த ஸ்டிக்கர்லி அப்ளிகேஷனில் தமிழ் மீம்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் லாங்குவேஜ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். வடிவேலிருந்து விவேக்கு, சந்தானம், எல்லா காமெடி ஆக்டர்ஸோட ஸ்டிக்கருமே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஆட் ஆகிடுச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். எஃப்எம் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. எமோஜிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இது இருக்கும். இது கிளிக் பண்ணோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இந்த ஸ்டிக்கரை தான் நாம் இப்போ ஆட் பண்ணணும். அதாவது பிச்சு புடுவேன் இருக்கிறது, இந்த மற்ற வடிவேலு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்க ஸ்டிக்கர் தான் ஆட் பண்ணோம். இது ஆட் ஆகிடுச்சு. இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. சென்ட் ஆகுது, கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தமிழ் ஸ்டிக்கர்ஸை எஃப்எம் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனலில் அடிக்கடி வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாரி மோடு வாட்ஸ்அப் பண்ண ஜிபி வாட்ஸ்அப், யோ வாட்ஸ்அப், எஃப்எம் வாட்ஸ்அப், இது எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் நிறையவே இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.